தலைவா என் தலைவன் படம் வரல தலைவா, அதுக்கு பதில் தான் தலைவா என் தளபதி எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கு தலைவா. 2026 நம்மளுக்கு நல்லது நடக்கணும்னா இந்த படத்தை பாருங்க தலைவா. ஏன்னா நம்மளுக்கு கஷ்டம்னு உதவ யார் வருவா? அந்த காலத்தில் எம்ஜிஆர் வந்தார். இப்போ இந்த 2026 யார் வருவா? என் தலைவன் வருவான் தலைவா. என் தலைவன் நம்மளுக்கு உதவுறதுக்கு என் தலைவன் வருவான். அதை தான் இந்த படத்தில் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. கடல் மேல் பிறக்க வைத்தார், எங்களை கண்ணீரில் பிறக்க வைத்தான் அப்படின்னு நாங்கள் கஷ்டத்தில் இருக்கோம். இந்த 2026 இந்த கண்ணீரை போக்க யார் வருவா? என் தலைவன் வருவான் தலைவா. என் தலைவன் கண்டிப்பாண்ணே. ஏன்னா கஷ்டம் எல்லாம் நம்ம கஷ்டம்னு குரல் கொடுக்குறோம், அந்த குரலுக்கு யாரும் ஓடி வர மாட்டாங்க. அப்போ யார் வருவா? நம்ம எம்ஜிஆர் ஓடி வருவார், ஓடி ஓடி வருவார். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பில் நாளை அப்படின்னு ஒவ்வொரு பாட்டிலையும் அட்வைஸ் அப்படியே தெளிப்பார். அது போல் இப்போ யார் இருக்கா? யாரும் இல்லை தலைவா. நாங்கள் வருத்தத்தில் கண்ணீரில் தான் இருக்கோம். அதுக்கு தான் என் தலைவன் வரான், தளபதி டிவிகே. சூப்பராக பண்ணியிருக்காருண்ணே. ஏன்னா அவரோட பாடியில் என்ன நம்பி கெட்டவங்க யாரும் இல்லை, என்ன நம்பாத கெட்டவர்கள் பல பேர் அப்படின்னு ஒரு டைலாக்கை சொல்லுவார் பாருங்க. எம்ஜிஆரை தோத்துட்டாருங்க. அப்படியாப்பட்ட ஒரு நடிப்பு. அப்படியே எம்ஜிஆரை பார்த்த ஜெராக்ஸ் காப்பி அச்ச போல இருக்கிறா போல நம்ம கார்த்தியனை. அதுக்கு எதிர்மாரா நம்ம இவரு அருண் பாண்டி அவரும் பார்த்தீங்கன்னா அருமையாக நடிச்சிருக்காரு. படம் ஃபுல்லாக எம்ஜிஆர் 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 தாங்க. எம்ஜிஆர் தவிர்த்து வேற இல்லை. அதுக்கு நிகராக கார்த்தி சூப்பராக நடிச்சிருக்காரு நம்ம கார்த்தி அண்ணன். அவர் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை பார்த்த போலே இருந்தது அந்த ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு காட்சியும். அதை தானே ஃபுல் அண்ட் ஃபுல்லுண்ணே. அந்த ராஜாவின் பார்வை அதெல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்துக்கு போயிட்டு வந்த போல் இருந்ததுண்ணே. அப்படியாப்பட்ட ஒரு பாட்டு. அதே போல் இந்த கடல் மேல் அதெல்லாம் எனக்கு சென்டிமெண்ட் வந்துச்சு. என்னடா இப்படிலாம் பாட்டை எழுதியிருக்காங்களே அந்த காலத்தில். அப்படியாப்பட்ட ஒரு ரீமிக்ஸ் பாட்டு எல்லாமே பட்டையை கலப்பிச்சுங்க படம் ஃபுல்லாக. பொங்கலுக்கான படம் தானே இது. ஏன்னா பொங்கலுக்கு ஒரு படம் வரல, அது தவறு போயிடுச்சு. ஆனால் இந்த படம் வந்தது பாருங்க, பொங்கல். எம்ஜிஆரே பொங்கல் தாங்க. பொங்கல்னா எம்ஜிஆர் இல்லைங்க இந்த படம் ஃபுல்லாக. இல்லை அப்படி சொல்ல முடியாது, வாத்தியாரே வந்திருக்கு. அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது எம்ஜிஆர்ன்றது ஒரு ஐக்கானம், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அந்த ஐக்கானை ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இல்லை யாருமே அதை ரீக்ரியேட் பண்ணல. அவர் படத்தை போய் பார்ப்பாங்க, அவரை வச்சு அவரை பேஸ் பண்ணி ரீக்ரியேட் பண்ணுன்றது மாடர்ன் டைம்ஸில் யாரும் பண்ணல. அதை நலன் குமாரசாமி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மக்கள் நல்லா ரிசீவ் பண்ணாங்க. நான் தேட்டரில் போய் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. நானும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன் அதில். நல்லா பண்ணியிருக்காருங்க கார்த்திக். சில பாட்டுலலாம் எம்ஜிஆர் மாதிரி சில ஜெஸ்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எம்ஜிஆர் கேட்கக்கூடிய ஜெஸ்டர்ஸ், அந்த பாடி லாங்குவேஜ்லாம் நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. நான் தான் சொல்கிறேன், மாடர்னாக இருக்கிற நலன் குமாரசாமி பழைய எம்ஜிஆர்ன்ற ஒரு ஐக்கானை மாடர்ன் டைம்ஸில் இன்டர்பிரட் பண்ணி பண்ணுறது இருக்குல்ல, அதனால டெஃபினட்டாக 2K கிட்ஸு ஜென்சி இவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த படம். இன்ட்ரெஸ்டிங்காக பிடிக்கும் அது. ஆமாம், எல்லாம் ரீமிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ தானே நீங்கள் ரிலேட் பண்ணுவீங்க, பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ரிலேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதில்? ஆமாம்மா, எனக்கு எல்லாம் ஃபேவரேட் தான். எம்ஜிஆர் படத்தில் ஒன்று ராஜாவின் பார்வைன்னு ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ் படத்தில் ஒரிஜினல், அதே மாதிரி இல்லை வேறு மாதிரி செட்டு போட்டு எம்ஜிஆரோட பாடி லாங்குவேஜ்லாம் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. 2 hours 10 minutes தான் படத்தோட டியூரேஷன். ஆமாம், 2 hours 10 minutes என்ன நினச்சிட்டு படம் பார்க்கலாம், ஜாலியாக பார்க்கலாம் சார். பொங்கலுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு. இப்போ எதிர்பார்த்ததோட நிறையாவே இருந்துச்சு ப்ரோ. நிறைய சஸ்பென்ஸ்லாம் இருந்துச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட நிறைய பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது. அவ்வளோதான். ஓகே, கார்த்தியோட பர்ஃபார்மன்ஸ் முக்கியமாக சொல்லலாம், கார்த்தி பர்ஃபார்மன்ஸ் தான் பீக்லேயே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நம்ம கார்த்தியோட முன்னாடி படத்தோட பார்த்ததோட இந்த படத்தில் சூப்பராக இருக்குது ப்ரோ. அவர் டபுள் ரோல் மாதிரி எம்ஜிஆர் மாதிரியும் பண்ணார். அது பார்க்க அப்படியே ரியாலிட்டியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஃபேண்டசி மூவியா ஆக்சுவலி காமெடி மூவியா? ரெண்டுமே கலந்தா இருக்குது. ஒரு நல்ல ஒரு நியூஸ் சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, இந்த ஒரு விஷயம் படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கார்த்தியோட ஆக்டிங் தான் ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ணுவதோ சூப்பராக இருந்துச்சு கார்த்தி ஆக்டிங். மற்ற மூவிஸ் கம்பேர் பண்ணும்போது கார்த்திக் ஒரு கம்பேக்காக இருந்துச்சு. கம்மியாக தெரியுதோ இல்லை? கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இன்னும் நல்லா லென்த்தாக இருந்ததுன்னா நல்லா இருந்த மாதிரி தான். தேங்க்யூ. சென்னை வாழா படம் எப்படி இருந்துச்சு? என்ன பிடிச்சிருந்தாங்க? என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக இருக்குது, அதனால் அதை பிடிச்சிருச்சு. நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரல. போன மாதமே வரும்னு நினச்சேன், வரல. பட் இந்த பாட்டி சரி பொங்கல் கூட்டாங்க அப்படின்னு பார்க்கலான்னு வந்தேன். இதுதான் நல்ல டைம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அந்த பக்கம் ஒரு படம் ஓடுது, இந்த பக்கம் இது ஒரு படம் ஓடுது. நல்லா இருக்குது படம். ஏடிஎம்கே ரெஃபரன்ஸ்லாம் இல்லாமல் நல்லாவே பண்ணியிருக்காங்க.
ஜனநாயகன் சாட்டியோட வரும்னு எதிர்பார்த்தோம். பட் இந்த ஜனநாயகனுக்கு ஆக்சுவலாக நானும் ரொம்ப வெயிட் பண்ணேன் ப்ரோ. ஆனால் என்ன பண்ணுறாங்க இப்போ இந்த படத்தில் வந்து எந்த கட்சியோட ரெஃபரன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. இது ஒரு நல்ல ஃபிலிமாக கொண்டு போயிருக்காங்க. எம்ஜிஆர் ஒரு நல்ல சினிமா ஸ்டார்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவரை பற்றி அவ்வளோ தெரியாது. இப்போ இந்த படத்து மூலமாக கொண்டு வராங்க. அந்த மாதிரி ரெஃபரன்ஸ்லாம் நல்லா கொண்டு வராங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எம்ஜிஆரோட இது நிறைய வந்து ரிசம்பிள்ஸ் பண்ணி ஃபுல்லாகவே எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு கார்த்தி. அதுக்கான ஆக்டிங்க்கு அவர்கிட்ட இருந்து கூட கற்றுக்கலாம் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு. ஒர்க் பண்ணி நல்லா நடிச்சிருக்காரு. அவர் நல்லா ஆக்டர்னு தெரியும். இதில் வந்து எம்ஜிஆர் எப்படி கொண்டு வராங்க ஸ்க்ரீன்லன்றதை விட நல்லா பண்ணியிருக்காரு அவர். ஓகே. அப்போ பழைய சாங்ஸ் வந்து வருது. பழைய சாங்ஸ் ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரீமிக்ஸ் பண்ணி நல்லா கொண்டு வந்திருக்காங்க. அதை வச்சு ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபைட்டில் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைட்ஸ்லாம் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. இது வந்து ஆக்சுவலி ஒரு பக்கா கமர்ஷியல் ட்ராமா அப்படின்னு சொல்லாமல் இல்லை ஃபேண்டசி ஃபேண்டசி கமர்ஷியல் ட்ராமான்னு சொல்லலாம். இப்போ நலன் குமார் சாமி அவரை பார்த்த வரைக்கும் ஃபேண்டசி நல்லா வச்சுருப்பார். அவரோட 100% ஃபிலிம் இல்லாமல் கொஞ்சம் ஒரு 40% கமர்ஷியல் இந்த வாட்டி அவர் சொன்ன மாதிரியே கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காரு. அதை ட்ரை பண்ணது ஒர்க்கே ஆகலை அப்படின்னு சொல்ல முடியாது. நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. கனெக்ட் ஆகுது நல்லா. ரொம்ப அதிகமாக இருந்ததுனாலுமே ரொம்ப அதிகமாக அவரோட படமாகவும் இருக்குது. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிலிமாகவும் இருக்குது. அதனால் நல்லாவும் இருக்குது. ட்ரைலர் பார்க்கும்போது அதை எம்ஜிஆருக்கு ட்ரிபியூட் பண்ண மாதிரி இருந்தது படம். நல்லா எடுத்திருந்தாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் மட்டும் ஒரு சில இடத்துல இந்த ஃபைட் சீன் மட்டும் கொஞ்சம் லென்த்தியாக இருந்தது. மற்றபடி நல்ல ஒரு ட்ரைன் நல்லா இருந்துச்சு படம். வாவாத்தியார் அப்படின்னும் போது ஆக்சுவலி எம்ஜிஆர் தான் நமக்கு எல்லாமே என்னென்ன விஷயங்கள் ரிசம்பிள் பண்ணியிருக்காங்க? புரியல. என்னென்ன விஷயங்கள் எம்ஜிஆர் மாதிரி ரிசம்பிள் பண்ணியிருக்காங்க? எம்ஜிஆர் மாதிரி கார்த்தி வந்து சில அந்த எம்ஜிஆரோட மேனரிசம் இருக்கும்ல அது கரெக்டாக பண்ணியிருந்தாரு. ஒரு சில இடத்துல இந்த லவ் பொசிஷன்ஸு அதுவும் நல்லா பண்ணியிருந்தாரு. இந்த ஃபைட் சீன் மட்டும்தான் கொஞ்சம் சிங்காகாத மாதிரி இருந்துச்சு. மற்றபடி படம் நல்ல ட்ரைனா. நலன்குமார் அவர். ஆனால் படம் கொஞ்சம் லென்த் கம்மி தான். சின்ன படம் தான். நல்லா இருந்துச்சு. நான் இந்த ஒரு விஷயம் படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஆக்சுவலி படத்தில் பிடிச்சிருந்தது வந்து இந்த எம்ஜிஆரோட மேனரிசம் வந்து கார்த்தி கரெக்டாக பண்ணியிருந்தாரு. இந்த விண்டேஜ் சாங் அங்கே கரெக்டாக ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறது. போலீஸ் கெட்ட படம் ஃபுல்லாக இருக்குதா இல்லை வந்து ஒரு சில இல்லை ரொம்ப இல்லை. சில இடங்களில் மட்டும்தான் வருது. ஃபுல்லாக எம்ஜிஆருக்கு மட்டும்தான் ட்ரிபியூட் பண்ண மாதிரி நல்லா இருந்துச்சு படம். நாள் கழிச்சு கார்த்தி படம் உங்களுக்கு வந்திருக்குது. புரியல. ரொம்ப நாள் கழிச்சு கார்த்தி படம் உங்களுக்கு வந்திருக்குது. ஆக்சுவலி இதெல்லாம் நல்லா இருக்கு. பொங்கல் பார்க்கலாம். ஒன்றுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ. கொஞ்சமாவது பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் சுத்தமாக பார்க்குற மாதிரி இல்லை. எனக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் தான் படம்னு நம்பி வந்தேன். லைக் ரொம்ப பெருசாக இருந்தால் கூட நான் வந்திருக்க மாட்டேன். 2 மணி நேரம் தான் இருக்குது. சரி ஓகே ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க, கிறிஸ்பாக முடிச்சிருவாங்க கண்டென்ட்னு பார்த்தா எனக்கு உள்ளே போது படம் முடியவே மாட்டேங்குது. 1.5 மணி நேரத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு எம்ஜிஆரோட எம்ஜிஆர் தான் பேசியிருக்காங்களே. எங்களுக்கும் பிடிக்கும், வாத்தியாரை பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். எம்ஜிஆர் காலகட்டத்தில் போய் எம்ஜிஆரோட பயோகிராஃபி கூட எடுத்திருந்தா இவ்வளோ நேரம் எம்ஜிஆர் காமிச்சிருப்பாங்களான்னு தெரில. அவ்வளோ நேரம் எம்ஜிஆர் காமிக்கிறாங்க. கதையில் இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. இது ஒரு கிரைம் ஸ்கிரிப்ட், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்கிரிப்டுன்றாங்க. பொலிட்டிக்கல் ரீதியாக எந்த ரைட்டிங்குமே இல்லை. வெறும் தலைவர் ஏதாவது பிரச்சனை வருதா அம்மா காப்பாற்றுங்கன்னு கத்துனாங்களா எம்ஜிஆர் வருவாருன்றது தான் படம். வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் வாவாஜியா டைட்டில் வச்சுருக்காங்க. அது ரொம்ப சலிப்பு தட்டிடுச்சு. ஒரு கட்டத்து மேலே போதுன்ற அளவுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. நம்மளும் வாங்கிட்டே இருந்தோம் உள்ள. அவ்வளோதான். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் போய் படம் பார்த்தா சூப்பராக இருக்கும். காமெடியாக ஃபன்னாக போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு படம். மியூசிக் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. கார்த்திக் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. எம்ஜிஆர்லேயும் சூப்பராக பண்ணியிருந்தாரு, கார்த்திக்லேயும் சூப்பராக பண்ணியிருந்தார். படம் 1 டைம் வாட்ச் சூப்பராக இருக்கும் படம். கார்த்தி மட்டும் தான் காமெடி பண்ணியிருக்காரு ஆக்சுவலி. இல்லை படமே காமெடி தான். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்பா ரோலில் இவர் பண்ணியிருக்காரு, அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. கார்த்திக்கும் சூப்பராக பண்ணி. ஓகேண்ணா நல்லா இருந்துச்சு. என்னென்ன விஷயம் ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு? எதுவுமே நல்லா இல்லைண்ணா. ஆனால் ஆல்ரெடி ஓட்டுறாங்க. ஓகே ஒரு வாட்டி பார்க்கலாம். அவ்வளோதான். கார்த்தி சார் நல்லா தானே இருந்துச்சு. பழைய எம்ஜிஆர் சாரோட ரிசம்பிள்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. அதில் வந்து அவரோட இந்த இது இப்படி பண்ணுவார். அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. வேற சாங் ஐயோ அது பாட்டு பேர் மறந்துருச்சு. ஆனால் ஸ்டார்டிங்கே வரும். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. எம்ஜிஆர் சாங்ஸ் வந்து இங்கே ரீமிக்ஸ் சாங் ஓகே நல்லா தான் இருந்துச்சு. படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் கார்த்தியோட ஆக்டிங் நல்லா இருந்தது படத்தில். அண்ட் ஆஸ் யூஸ்வல் சந்தோஷ் நாராயண் வாஸ் குட். நல்லா ஸ்கோர்ஸ்லாம் நல்லா போட்டிருக்காரு. வாவாத்தியார் அப்படின்றாங்க. ஆக்சுவலி யாரை கூப்பிடுறாங்க வாவாத்தியார் அப்படின்னு? எம்ஜிஆர் அதுதான் கதை. பட் கதை அவ்வளோவா லைக் ரொம்ப யூஸ்வலான கதை. அது சரியாக இன்னும் இன்னோவேட்டிவாக அவ்வளோவா இல்லை. செகண்ட் ஹாஃப் பர்ஃபார்மன்ஸ்ல வந்து இது பண்ணிட்டாங்க. கார்த்தி சூப்பராக பண்ணியிருக்கா. பட் வேறு யாருக்குமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்கல படத்தில். கார்த்தி மட்டும்தான் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த கெட்டப், அந்த போலீஸ் கெட்டப் தான் மெயினாக வந்து ட்ரெய்லரில் இருந்துச்சு. படத்தில் எப்படி இருக்குது ஆக்சுவலி? படத்தில் தேர் ஆர் அ ஃபியூ கெட்டப்ஸ். போலீஸ் வந்து கார்த்தி, அதுக்கப்புறமா வந்து எம்ஜிஆராக இது வரும்போது நிறைய இது இருக்குது. பழைய சாங்லாம் வந்து வந்திருக்குது. எம்ஜிஆர் சார் சாங்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய இந்த எம்ஜிஆர் சாங்ஸ்லாம் வந்திருக்கு. அதில் வந்து சந்தோஷ் நாராயணும் உள்ள வந்து கொஞ்சம் மிக்சிங்லாம் பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஃபேவரட்டானது வந்து எங்கள் தேட்டரில் பார்க்கும்போது எது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி சாங்?
நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஒரு ரொமான்ஸ் சாங் வரும் ஆல்ரெடி வெளில வந்திருக்குல்ல, அது நல்லா இருந்தது ஆல்பத்துலேருந்து. யா ஓகே தேங்க்யூ. சென்னை வாழா ஓகே எப்படி இருந்துச்சு? அப்புறம் நல்லா இருக்கு ப்ரோ படம். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஆக்சுவலி? எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, நல்லா இருந்துச்சு. ஓகே என்ன மாதிரியான மூவி இது? ஆக்சுவலி ஒரு ஃபேண்டசி மாதிரியான மூவியா? ஃபேண்டசி காமெடி அவ்வளோதான், வேறு எதுவும். காமெடி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும். காமெடி நல்லா ஒர்க் இருக்கு. நாலு கழிச்சு கார்த்தி ஒரு படம் வந்திருக்கு. கார்த்தி நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணிருக்காரு. இந்த வருஷம் படத்துல பிடிச்சிருக்கா ஆக்சுவலி? ஓகே காமெடியாக இருக்குது, வேறு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நல்லா இருக்கு. 2 hours ஓகே நல்லா இதுவா 2 hours ஸ்கோர். கார்த்தி ஆக்டிங் நல்லா இருக்கு ப்ரோ. அவர் ஒருத்தர் தான் பாத்தி, அதான் எம்ஜிஆர் கேரக்டர் வச்சு அவருக்கு கொடுத்த கேரக்டர் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. சனா மியூசிக் நல்லா இருக்கு, அவ்வளோதான். எம்ஜிஆர் அப்படின்றது வந்து ஆக்சுவலி ஒரு ஐகானிக், நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபேவரட்னு. படத்துல வந்து இவரு எந்த அளவுக்கு அந்த வந்து உள்வாங்கி பண்ணாரு? அவர் வந்து ஓகே, அவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவர் எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காரு. அதை ஃபுல்ஃபில் பண்ணலாம் இல்லை, எஃபோர்ட் போட்டு அந்த அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அது ஓகே நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் தான் பெருசாக டெப்த் இல்லை. அவர் கேரக்டர் அந்த கொடுத்த கேரக்டருக்கு நல்லா பண்ணியிருக்காரு. கார்த்தி நல்லா பண்ணியிருக்காரு. முக்கியமான ரீசன் ஓகே இந்த அளவுக்கு இப்போலாம் பார்க்குறாங்கன்னா அது சனா முக்கியமான ரீசன். சனாவும் கார்த்தி மட்டும்தான் படத்தில் ஒரு பாசிட்டிவ்னா, வேறு எதுவும் இல்லை. எம்ஜிஆர் சாங்ஸ் ஆக்சுவலி வந்து பழைய பாட்டு கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், ரீமிக்ஸாக வரும்போது எப்படி இருக்கும்? ரீமிக்ஸாக வரும்போது எனக்கு பெருசாக அது இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ. திருப்பி அது எம்ஜிஆர் அது கிளாசிக் தான். ஸோ அதை நம்ம எதுவுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது தான். ஆனால் பேக்ரவுண்ட் வைஸ் நான் சனா நல்லா பண்ணியிருக்காரு. கார்த்தி ஆக்டிங் வைஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு.